Hi cuties and friends, welcome to Mariyo crafty Tamil channel. இன்னைக்கு வீடியோல நம்ம பென்சில் வச்சு ஒரு அழகான woolen flower செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி எல்லா மகளிருக்கும் நம்மளுடைய சேனல் சார்பா மகளிர் தின வாழ்த்துக்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு பென்சில் எடுத்துறோம் இந்த கிராஃப்ட்டுக்கு. அப்புறம் woolen நூல். அது வந்து நம்ம எண்ட்லயும் வைக்கணும், ஸ்டார்டிங்லயும் வைக்கணும். சோ எண்ட்லயும் வைக்கணும். வச்சிட்டு நம்ம ஒரு டேப் வச்சு ஒட்டிக்கிறோம். இந்த நூலையும் சேர்த்து ஒரு டேப் போட்டுக்கிறோம். பென்சிலில் நம்ம வந்து பேப்பர் டேப் யூஸ் பண்ணலாம், இல்லை செலஃபன் டேப் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம சென்டர்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அதை கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு நூல் எடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம சென்டர்லேருந்து ஆரம்பித்து இந்த பூவை முடிப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி அதே மாதிரி நம்ம வந்து முடி போடணும். இந்த மல்லிப்பூலாம் கட்டும்போது நம்ம எப்படி பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம இன்னொரு ஆஃப் பென்சில் வரைக்கும் நம்ம பண்ணால் போதும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நிமிஷத்தில் இது செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நல்லா டைட்டாக நம்ம போடுறோம். இப்போ போட்டு முடிச்சுட்டு இந்த டேப்பை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அங்கே ஒரு முடிச்சும் இங்கே ஒரு முடிச்சும் இருக்குது, இங்கே ஒரு எண்டிங்கும் இருக்கு இல்லையா, ரெண்டுத்தையுமே எடுக்கிறோம். எடுத்துட்டு நம்ம அந்த 2 எண்டையும் வந்து நம்ம லைட்டாக வந்து முடி போடுறோம். ஒரே ஒரு முடி போடுறோம், டைட்டாக போடக்கூடாது. ஸோ ஒரே ஒரு முடியை போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ அந்த பென்சில்குள்ளேருந்து நம்ம ஏற்கனவே போட்ட இதை வந்து இந்த ஸ்டிச்சிங்கை அப்படியே வந்து வெளியே தள்ளி எடுத்துகிட்டு வரணும். இப்போ நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாம். இந்த டேப் ஒட்டியிருந்தோம் இல்லையா, அந்த முடிச்சை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுடணும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு முடிச்சு இருக்கும். மொத்தம் 4 இது டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 2ஐயும் சேர்த்து நம்ம அதே மாதிரி டைப் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா டைட்டாக கட்டியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு தடவையும் முடிச்சு போட்டுடணும். இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இந்த ஸ்டிச்சிங் அது அழகாக மேலே தெரிகிற மாதிரி நம்ம வந்து அந்த பூவில் வைக்கணும். பூவில் அந்த மாதிரி நம்ம அந்த பக்கம் கரெக்டாக வச்சிடணும். அது மாதிரி அடுத்த முடிச்சையும் போட்டுடுறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த உள்ளன் ஃப்ளவர்லேயே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு பீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். சென்டரில் ஒரு முத்து அது மாதிரி வச்சுட்டா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டோன் இருந்தாலும் ஸ்டோன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து முத்து வைக்கிறேன், ஒயிட் கலர் பீட் வைக்கிறேன். இதை வந்து நம்ம க்ளூ ஒட்டிட்டு வைக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹேர் பின்லேயும் வந்து நம்ம க்ளூ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே ஒட்டி வைக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயும் பண்ணியிருக்கேன், மற்ற கலர்ஸ்லேயும் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய அழகான ஹேர் கிளிப் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மரியோ கிராஃப்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Happy crafting!